8 அணிகள் கலந்து கொண்டுள்ள சாம்பியன் டிராபி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தான் மற்றும் துபாயில நடைபெற்று வருகிறது. துபாயில் நடைபெற்ற லீக் ஆட்டத்துல இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. இந்த ஆட்டத்துல இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறி இருக்கிறாங்க. இந்த போட்டியில பல்வேறு சாதனைகள் நடந்திருக்கிறது. அதை பற்றி 5 அப்டேட்டா பார்க்கலாம். முதலாவது அப்டேட்டாக இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற இந்த ஆட்டத்துல விராட் கோலி 15 ரன் எடுத்திருந்த போது சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட்டில் 14,000 ரன்களை கடந்தாரு. சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட்டில் இந்த சாதனையை விராட் கோலி 3வது வீரராக படைத்திருக்கிறாரு. இதற்கு முன்னர் சச்சின் தனது 350வது இன்னிங்ஸ்ல 14,000 ரன்களையும், சங்ககாரா 378வது இன்னிங்ஸ்ல 14,000 ரன்களையும் கடந்திருந்தாரு. தற்போது விராட் கோலி 287வது இன்னிங்ஸிலேயே இந்த சாதனையை படைத்திருக்கிறாரு. இரண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற இந்த போட்டியில குல்தீப் யாதவ் மற்றும் ஹர்திக் பாண்டியா இருவருமே மாபெரும் சாதனை படைச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த ஆட்டத்துல குல்தீப் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டில், அதாவது டெஸ்ட், ஒரு நாள் மற்றும் T20 அனைத்தையும் சேர்த்து 300 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியிருக்கிறாரு. அதே போல இந்த ஆட்டத்தில் ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட் வீழ்த்தியதன் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டில், அதாவது டெஸ்ட், ஒரு நாள், T20 எல்லாவற்றையும் சேர்த்து 200 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியிருக்கிறாரு. மூன்றாவது அப்டேட் என்ன அப்படின்னா, ஒரு நாள் கிரிக்கெட்ல 14,000 ரன்களை கடந்து விராட் கோலி புதிய சாதனை படைச்சிருக்கிறாரு. 287வது இன்னிங்ஸ்ல இந்த சாதனையை விராட் கோலி படைத்திருக்கிறாரு. ஒரு நாள் கிரிக்கெட்ல இது விராட் கோலியின் 51வது சதமாகும். இந்த போட்டியில ஆட்ட நாயகன் விருதையும் விராட் கோலி வென்றாரு. இந்த நிலையில ICC தொடர்கள்ல பாகிஸ்தானுக்கு எதிராக 5 முறை ஆட்ட நாயகன் விருதை வென்று இந்திய வீரர் விராட் கோலி வரலாற்று சாதனை படைச்சிருக்கிறாரு. ICC தொடர்கள்ல ஒரு அணிக்கு எதிராக வேறு எந்த வீரரும் 3 ஆட்ட நாயகன் விருதுக்கு மேல் வெல்லாத நிலையில விராட் கோலி பிரத்யேக சாதனை படைச்சு அசத்திருக்கிறாரு. நான்காவது அப்டேட் என்ன அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற இந்த போட்டியில விராட் கோலி 100 ரன்களை அடித்தாரு. ஒரு நாள் கிரிக்கெட்டில் இது விராட் கோலியின் 51வது சதமாகும். சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றிலேயே பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய வீரர் சதம் அடிப்பது இதுவே முதல் முறையாகும். இதன் மூலம் சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றில் பாகிஸ்தானுக்கு எதிராக சதம் அடித்த முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை விராட் கோலி படைத்திருக்கிறாரு. இதற்கு முன்னர் பாகிஸ்தானுக்கு எதிராக கடந்த சாம்பியன்ஸ் டிராபியில ரோஹித் சர்மா 91 ரன்கள் அடித்திருந்ததே சாதனையாக இருந்தது. ஐந்தாவது அப்டேட் என்ன அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற இந்த ஆட்டத்துல ஃபீல்டிங்கிலும் மாபெரும் சாதனை படைத்திருக்கிறாரு விராட் கோலி. இந்த ஆட்டத்துல விராட் கோலி 2 கேட்ச்கள் பிடித்தாரு. அதனையும் சேர்த்து ஒரு நாள் கிரிக்கெட்டில் அவர் பிடித்த கேட்ச்களின் எண்ணிக்கை 158ஆக உயர்ந்திருக்கிறது. இதன் மூலம் ஒரு நாள் கிரிக்கெட்டில் அதிக கேட்ச்கள் பிடித்த இந்திய வீரர் என்ற மாபெரும் சாதனையை படைத்திருக்கிறார் விராட் கோலி. அந்த லிஸ்டில் 158 கேட்ச்களுடன் விராட் கோலி முதலிடத்திலையும், 156 கேட்ச்களுடன் முகமது அசாருதீன் 2வது இடத்திலும், 140 கேட்ச்களுடன் சச்சின் 3வது இடத்திலும், 124 கேட்ச்களுடன் டிராவிட் 4வது இடத்திலையும், 102 கேட்ச்களுடன் ரெய்னா 5வது இடத்திலும் இருக்கிறாங்க.